இந்திய கட்டட காங்கிரஸ் புதுச்சேரி மாநில அத்தியாயத்தினுடைய உலக சுற்றுச்சூழல் நாள் கொண்டாட்டத்தில் நெகிழி மாசின் முடிவுகள் குறித்து உரையரங்கத்திலே பேசுமாறு அன்பிற்கினிய இளவல் பாசமிகு முனைவர் சீன திருஞானம் அவர்களும் மதிப்புரி செயலர் முனைவர் சீனிவாச மூர்த்தி அவர்களும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன். அவர்கள் இருவருக்கும் எனது நன்றி கலந்த பாராட்டுகளை உரித்தாக்குகின்றேன். இந்த நெகிழி பாழ்பட்டழியும் இந்த பூமியை ஒரு விடிவு கிடைக்காதா என்ற நற்சிந்தனையில புதுச்சேரி அத்தியாயம் நல்லதொரு முயற்சியில இந்த நிகழ்வை நடத்துகிறது. அவர்களுக்கு எனது பாராட்டுகளை மறுபடியும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது என்பது தமிழ் மூதாட்டி அவையினுடைய குரல். அத்தகைய மனித பிறவி 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்காவிலே தோன்றியதாக வரலாறு பதிவு செய்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை உலகில உயிரோடு இருப்பதற்கு ஆசைப்படுகிறான். அப்படி உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய உடல் நலனை பேண வேண்டும். அந்த உடல் நலனை பேண வேண்டும்னா சுவரில் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். அந்த உடல் நலனை பேணுவது குறித்து திருமூலர் அழகாக ஒரு பாடலிலே எடுத்து சொல்வார். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொல்வார். மிக அழகாக இந்த உடம்பை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை? அழகான சுற்றுச்சூழல் தேவை, தூய்மையான காற்று தேவை, தூய நன்னீர் தேவை, வளமான மண் தேவை, அமைதியான சூழல் தேவை. இப்படி மகிழ்ச்சியான சூழ்நிலை இருந்தால் உடலை பேண முடியும், உயிரை காக்க முடியும். 4.5 கோடி ஆண்டுகள் வயது கொண்டது இந்த பூமி. இந்த பூமி தொடங்கி 4.5 கோடி ஆண்டுகள் ஆகிறது. என்று மனிதன் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றினானோ அன்றே இந்த பூமிக்கு சிக்கல்கள் தொடங்கிவிட்டன. மனிதனுடைய காலடிப்பட்ட காலந்தொட்டே இந்த பூமி சிக்கலில் சிக்கி தவிக்க தொடங்கிவிட்டது. தனது தேவைக்காக உலகை வேட்டையாட தொடங்கிவிட்டான், இயற்கையை சுரண்ட தொடங்கிவிட்டான், சுற்றுச்சூழலை சீர்குலைக்க தொடங்கிவிட்டான். தன்னலத்துடன் செயல்பட தொடங்கியவுடன் பூமி கதறி அழத் தொடங்கிவிட்டது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை தாங்குதலை என்று வள்ளுவம் சொல்கிறது. இந்த பூமியை எவ்வளவு தோண்டினாலும் அது எவ்வளவு அமைதியா இருக்குதோ அந்த மாதிரி பொறுமையா இருங்கன்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருப்பாரு. அதுக்காக நாம இந்த பூமியை எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளோ அடியோ தடியா அடிச்சு தாக்குன்னு தாக்கினோம். பூமி தாயால தாங்க முடியல, கதறி அழகுடைய சூழல் வந்துவிட்டது. தேவைகள் தான் கண்டுபிடிப்புகளின் தாய் என்று சொல்வார்கள். தனது குறுகிய தேவைகளுக்காக, சுயநல தேவைகளுக்காக நீண்ட நெடிய இந்த பூமியை இயற்கைக்கு மாறான கண்டுபிடிப்புகளால் மனிதன் பாழ்படுத்த தொடங்கிவிட்டான். தன் தலைக்கு தானே சூன்யம் வைத்துக் கொண்டான். அப்படிதான் சொல்ல வேண்டும். அவனுடைய மாறான கண்டுபிடிப்புகள் சிறுக சிறுக கொல்லுகின்ற நச்சு பொருளாய் மாறிவிட்டது. அதுதான் பிளாஸ்டிக். இந்த பிளாஸ்டிக்கை இத்தாலியில பிளாஸ்டிக், கிரேக்கில் பிளாஸ்டிகோஸ், ஆங்கிலத்தில் பிளாஸ்டிக் என்று சொல்வார். அது என்ன அதனுடைய பொருள் என்றால் அச்சிலே வார்க்கின்ற ஒரு பொருள். எந்த வடிவமாகவும் மாறும், அது இலகவும் இறுகவும் செய்யும் என்ற பொருளிலே அந்த 2 மொழிகளிலும் இருப்பதை ஆங்கிலம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டது. அப்படி 19ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு மக்கள் இயற்கையான பொருட்களை நெகிழி போன்ற பண்புடைய ஆமை ஓடு, ரப்பர், ஆம்பர் போன்ற பொருட்களை எல்லாம் பிளாஸ்டிக்கு பதிலாக பயன்படுத்தியிருந்தாங்க.
ஆனால் 1862 நைட்ரோ செல்லுலாய்ஸிலிருந்து கடினமான ஒரு பொருளை அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவன் முதல்ல உருவாக்கினான். அதான் பிளாஸ்டிக்கினுடைய ஒரு தொடக்கம் என்று நாம் கூறலாம். 1869 ஜான் வெஸ்லி அயத் என்பவன் இந்த பில்லியர்ட்ஸ் விளையாட்டில் இன்னைக்கு அந்த பந்து செய்யறதுக்காக ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி செய்தது தான் செல்லுலாய்ஸிலிருந்து செல்லுலாய்டு என்ற ஒரு பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது. 1907 லியோ பேக்லைன் என்றவன் இந்த சுவிட்ச் போர்டில் இருக்கிற பேக்லைட் என்ற ஒரு பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறான். அது தான் முதல் செயற்கையான பிளாஸ்டிக்காக கருதப்படுகிறது. இவற்றையெல்லாம் விட 1933 பாசெட் கிப்ரான் என்ற இரண்டு பேர் பாலித்தீன் பாலியத்திலீன் ஆகிய பொருட்களை பெட்ரோ ப்ராடக்ட்ஸ் பாறை எண்ணெய் குழம்பில் இருந்து கசடுகளில் இருந்து உருவாக்குகிறார்கள். இதுதான் இந்த பிளாஸ்டிக்கா நமக்கு இன்று வரை பெரிய தலைவலி கொடுத்திருக்கின்ற ஒரு நச்சு அழியாத குப்பை. இது 2ஆம் உலகப் போரிலே மிகப்பெரிய பங்காற்றியது. அதிலிருந்து இந்த பிளாஸ்டிக் பயன்பாடுகள் மிகுந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் நீக்க மர நிறைந்து விட்டது. காலையில் எழுந்துக்கிறோமா, நம்மளுடைய பல்லை துலக்க வேண்டும் என்று சொன்னால் அது பயன்படுகிற குச்சி நெகிழி தான். குளிக்க போனால் ஒரு சோப் டப்பா எடுத்துன்னு போனால் அது ஒரு நெகிழி. தண்ணி காண திறந்தா அது நெகிழி. துணியை உலர்த்தலாம் என்று சொன்னால் நைலான் கயிறு அது நெகிழி. அதில் போடுற கொக்கி இடுக்கிகள் எல்லாமே நெகிழி. உணவு உண்ண மேஜை அமர்ந்தால் அது நெகிழி. அமரும் நாற்காலி நெகிழி. உணவு தட்டு நெகிழி. குடிக்கின்ற குவளை நெகிழி. அதை கொள்கலன்களில் அடைக்கின்ற குட்டிகள் எல்லாம் நெகிழி. உணவை தயாரித்து அடைக்கிற டப்பாக்கள் எல்லாம் நெகிழி. பெருக்கிற தொடப்பம் நெகிழி. படுக்கிற பாய் நெகிழி. இப்படி நெகிழி இல்லாமல் ஒரு பொருளும் இல்லாத சூழல் நம்மை நாமே சிக்கலுக்குள் சிக்க வைத்துக் கொண்டிருக்கோம். இப்படிப்பட்ட நெகிழியின் குப்பைகள் எல்லாம் உலக அளவிலே எப்படி உருவாகியிருக்கிறது என்று ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. பொருளியல் கூட்டுறவு மற்றும் வளர்ச்சிக்கான அமைப்பு, OECDன்னு சொல்லுவாங்க, ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற அமைப்பினோட தரவுபடி பார்த்தா 2019 உலகத்தில் 353 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு நெகிழி கழிவுகள் எல்லாம் உருவாக்கப்பட்டன. அதுல 9% தான் மறுசுழற்சி செய்யும். 50% நிலத்திலே கொட்டப்பட்டு விட்டன. மிச்சம் 19% எரியூட்டப்பட்டு விட்டது. 22% கட்டுப்பாட்டற்ற தளங்களிலே சுற்றுச்சூழல் பகுதிகளை அப்புறப்படுத்திவிட்டது. இதே நிலை நீடித்தால் 2060ஆம் ஆண்டிலே 3 மடங்கு அதிகரிக்குமா. அதாவது 1231 மில்லியன் டன் நெகிழி கழிவு குப்பைகள் எல்லாம் இந்த உலகத்தில் உருவாக்கப்பட உள்ளது. அதை 17% தான் நம்மளால மறுசுழற்சி செய்ய முடியும். உலகிலே அமெரிக்கா, சைனா, இந்தியா இந்த 3 நாடுகள் தான் அதிக அளவிலே இந்த நெகிழி குப்பைகளை கழிவுகளை கையாளுகிறது. அமெரிக்கா தான் ஆண்டொன்றுக்கு 42 மில்லியன் டன் அளவிற்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை உருவாக்குகிறது. சராசரியாக ஒரு அமெரிக்கன் ஒரு நாளைக்கு 130.09 கிலோகிராம் அளவிற்கு நெகிழி குப்பையை உருவாக்குகிறார். 2வது இடத்திலே சைனா இருக்கிறது. 3வது இடத்திலே இருக்கின்ற இந்தியாவிலே 9.3 மில்லியன் டன் கழிவுகளை இந்தியா உற்பத்தி செய்கிறது. அது தேசிய சராசரியா ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 0.12 கிலோகிராம் அளவுக்கு குப்பைகளை இந்த மாதிரி நெகிழி குப்பைகளை உருவாக்குகிறான். இது மட்டுமல்லாது பெருங்கடல்களே மாசுபட்டு கிடைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 13 மில்லியன் டன் பிளாஸ்டிக் நமது பெருங்கடலில் நுழைந்து கலக்கிறது. கடல் குப்பைகளில் 80% அளவுக்கு
பிளாஸ்டிக் தான் ஆளுமை செலுத்துகிறது, ஆதிக்கம் செலுத்துகிறது. பசிபிக் கடலில 87,000 டன் அளவிற்கு குப்பை, நெகிழி குப்பை தான் இருக்கிறது. ஆர்டிக் பனிமலை அந்த இருக்கிற கடல் பகுதிகளை பார்த்தீங்கன்னா அங்க கூட இந்த நெகிழி நுழைந்து விட்டது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது மைக்ரோ பிளாஸ்டிக் என்ற அளவில் அங்கு காணப்படுகிறது. இன்றைக்கு மனித குலத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் தான். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை தமிழில் எப்படி சொல்ல வேண்டும் சொன்னா நெகிழி, நுண் நெகிழி மாசுபாடு. ஏன்னா தமிழில சொல்லுகிற போது அதனுடைய சொல்லாட்சிகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கருத்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய அவா. அதனால உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருள் எப்படி வந்திருக்கும், அதனுடைய மூலம் என்ன என்பதை உங்களிடத்துல தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நெகிழி என்று சொன்னால் நெகிழி என்று போடுவார்கள், நே போட்டு, அது கிடையாது. நெகிழி நே போடணும். ஏன் என்று சொன்னால் நெறி என்னும் சொல் அது தீ பற்றியது. தீ எப்படி அலைந்து அலைந்து எரியுமோ, நெளிந்து நெளிந்து, அதற்கு நெளி என்று பெயர். அந்த நெளிகோல் என்பது தீக்கடைக்கோல் என்று சொல்வார்கள். ஸ்டிக் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபயர் பை ஃப்ரிக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த தீக்கடைக்கோல், அதிலிருந்து வருகிறது தான் இந்த நெகிழி. இந்த நெகிழிலிருந்து பிறந்துதான் நெகிழி. நெகிழி என்று சொல்லால் முன்னும் பின்னும் அலைவது என்று பொருள். அந்த அடிப்படையில தான் பிளாஸ்டிக் என்பதை தமிழிலே நெகிழி என்று சொல்கிறார்கள். அடுத்து பொல்யூஷன். பொல்யூஷன் என்று சொன்னால் மாசு. மாசு என்று சொல்லுகிற போது அதுக்கு குற்றம், தூசு, மறு, மாறுபாடு, கருமை, இருள், மேகம், தீமை, தூளி, புழுதி, உண்மை, குற்றம், தரமற்றது, பல பொருள் அதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நம்ம திருக்குறள்ல பார்த்தீங்கன்னா மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தர ஆகுல நீல பிற என்று சொல்வாங்க. இதுல இந்த மனத்துக்கண் மாசிலன் என்கிற போது அழுக்கு, குற்றம் என்ற பொருள்பட அந்த சொல் அங்கே கையாளப்பட்டிருக்கிறது. இளங்காடிகள் மாசரு பொன்னே வலம்புரி முத்தே என்று சொல்வார். மாசரு பொன்னே என்றால் குற்றமற்ற தங்கம், பொன் என்று வர்ணிப்பார்கள். இந்த திருநாவுக்கரசருடைய பாடலை நீங்கள் பார்த்தீர்களானா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீழலே என்று அழகான பதிகம் பாடுவார்கள். அதிலே அந்த மாசில் வீணை என்பது குற்றமற்ற வீணையின் நாதம் என்பதை பொருளாக இங்கே உணர்த்துகிறார். இப்படித்தான் மாசு நீங்கவே காசு நல்குவீர் என்று சுந்தரர் பாடுகிறார். அது ஒரு குட்டி கதை இருக்கிறது அந்த சுந்தரருடைய பாடல்ல. அது பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்து இறைவனிடத்திலே போய் பறவை நாச்சியார் பொருள் கேட்கிறார், எனக்கு அருள்வாயே இறைவா என்று கேட்கிற போது அந்த இறைவன் 2 செங்கல்லை அவர் கொடுக்கிறார். அந்த செங்கல்லை எடுத்து வந்து தலைக்கு வச்சு அந்த கோயிலே படுத்து விழுந்து பார்க்கிற போது அந்த 2 கற்களும் தங்க கட்டிகளாக மாறிடும். எப்படி பட்டணத்தை போத சாக்லேட்ஸை மாறுமா தங்கம், அது மாதிரி இங்க கல்லு தங்கமா மாறிடும். இருந்தாலும் அந்த தங்கம் தரமற்றதாக இருக்கிறது, அதிலே பொருள் சேர்க்க முடியுமா என்ற ஐயப்பாடு வந்தவுடன் இறைவனை கேட்கிறார், இதை மாதிரி மாசான ஒரு தங்கத்தை கொடுத்து விட்டீர்களே, இதை வைத்து எப்படி பொருள் சேர்க்குமே, எதுவும் கவலைப்படாதே, உங்க ஊர்ல போய் நீ குளத்திலே மூழ்கி எழு, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி மூழ்கி எழுந்த உடனே அந்த தங்க கட்டிகள் மாசு இல்லாமல் போகிறது. இப்படியாக அந்த மாசை பற்றி சொல்றார். மாசு என்றால் சூ என்பது ஊதினால் பறக்கும் துகள், நுண்ணிய பொடி தான் சூ. மா என்றால் பெரிது, மாசு என்றால் பெருந்துகள் என்று தமிழ் கூறுது. ஏன்னா இந்த சொல்லாட்சியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இந்த நீதியை முழக்கி கொண்டிருக்கிறார், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு இந்த நுண் நெகிழி மாசுபாடு, மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன், அதுதான் எப்படி அதுக்கு ஒரு அளவீடு எடுக்கலாம். இந்த நுண்துகள்னா அது என்ன அளவு, அது எப்படி நுண்துகள்ன்றதுக்காக 2009 அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டல செயலகம் NOAA நேஷனல் ஓஷியானிக் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன்
அவன் தான் இதை பற்றி அதை வரையறை செய்கிறான். அமெரிக்கன் சயின்டிஃபிக் அண்ட் ரெகுலாரிட்டி ஏஜென்சி, அமெரிக்க அறிவியல் ஒழுங்காற்று முகமை தான் 5 மில்லிமீட்டருக்கு குறைவான இருக்கும் நுண் துகள் தான் மைக்ரோ பிளாஸ்டிக் என்று வரையறை கொடுக்குறோம். 5 mmக்கு கீழே இருக்கிற ஒரு துகளை தான் நீங்க மைக்ரோ பிளாஸ்டிக்கா கன்சிடர் பண்ணணும்னு அவன் டிரைவ் பண்றோம். அதுக்கு அடுத்தது 1 மில்லிமீட்டருக்கு கீழே இருக்கிற துகளை மினி மைக்ரோ பிளாஸ்டிக்னு வரையறுக்கிறோம். இப்போ இந்த மினி மைக்ரோ பிளாஸ்டிக்கும் நுண் நெகிழியின் மாசுகளால் நமக்கு என்னென்ன தீங்கு வருது என்பதை தான் உங்கள் இடத்துல நான் பேச இருக்கிறேன். இந்த நுண் நெகிழி காற்று மனிதனுடைய சுவாசிக்கிற போது நுரையீரலிலே கண்ணறைகளில் உள்ள மெய்கரு உயிரியின் காணப்படும் நுண்ணுறுப்பு ஒன்றும் இல்லை, நுரையீரல் செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா பாதிக்கப்படுது. இந்த மைட்டோகாண்ட்ரியா பாதிக்கப்படுவதனால் செல் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனால் நமக்கு நெகிழி நுகர்வினால் புற்றுநோய், மூச்சு அழற்சி நோய், ஆஸ்மா, பிற உடல்நல நோய்கள் எல்லாம் நம்மை அண்டி நமக்கு பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நுண்ணெகிழி உட்கொள்வதால் என்ன தீங்கு நமக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடல்ல 2 வகையான பாக்டீரியாக்கள் இருக்குது. ஒன்று நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள், ஒன்று தீமை செய்யும் பாக்டீரியாக்கள். இந்த நுண்ணெகிழி துகள்களை எல்லாம் நாம் உட்கொள்வதனாலே தீங்கு செய்யும் நுண்ணுயிரி பாக்டீரியாக்களுடைய உற்பத்தி அதிகமாகி உடலிலே இருக்கின்ற நல்ல நுண்ணுயிரிகளை எல்லாம் சீரழிக்கின்றது. அதனால நமக்கு செரிமான சிக்கல்கள், நோய் எதிர்ப்பு செயல்பாடுகள்லாம் இயல்பு நிலையை இழந்து விடுகின்றன. அதே போன்று உடலில் உள்ள உடல் வளர்ச்சி, வளர்சிதை மாற்றத்திற்கு உறுதுணை செய்கின்ற நாளமில்லா சுரப்பிகள், எண்டோக்ரைன் பிளான்ட்ஸ் சொல்ற நாளமில்லா சுரப்பிகள் சமநிலையை பாதிப்பதனால் அதன் விளைவு என்னன்னா நம்முடைய லிவர், கல்லீரலில் நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது. இந்த கல்லீரலுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலுக்குள்ள நீர்மங்களை சுரக்கின்ற சுரப்பியாக திகழ்கிறது. இந்த கல்லீரல் உடலில் உள்ள உள் சூழ்நிலை கட்டுப்படுத்தி சமப்படுத்துகிறது. வளர்சிதை மாற்றங்கள் நச்சுத்தன்மையை அகற்றுவதிலும் புரத தொகுப்பு, செரிமானத்திற்கு தேவையான உயிர் வேதியியல், பயோகெமிக்கல்ஸ் எல்லாம் உருவாக்கி கொடுக்கிறது தான் இந்த கல்லீரலுடைய வேலை. எப்போ இந்த நச்சு பொருள் உள்ள போயிடுதோ கல்லீரல் முழுமையாக பாதிக்கப்படுவதனால உடல்நலை கோள்கள் வந்து நம்மை மிகவும் தொல்லைப்படுத்துகிறது. அதே போல இரைப்பை குழாயில் வீக்கம் ஏற்பட்டு எரிச்சல் கொண்ட குடல் நோய் சிக்கல்களை எல்லாம் தலை தூக்க இந்த நுண்ணெகிழிகள் காரணமாக அமைகின்றன. இப்பெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா புது நோய், அன்றன்றைக்கு புதுசா நோய்கள் நம்ம இடத்திலே தோன்றிக் கொண்டே வருகிறது. மருத்துவ உலகம் திணறுகிறது, திக்குமுக்காடுகிறது. என்னடா இது, இன்னும் தினமும் புதுசா நோய்கள்லாம் இருக்குது அப்படி. அதுக்கெல்லாம் பெரிய காரணம் இந்த சுற்றுச்சூழலை கேடு செய்கின்ற இந்த நுண் நெகிழி துகள் தான் மிகப்பெரிய அடிப்படை காரணமாக இருக்கிறது. நம்ம சித்த வைத்தியத்தை பார்த்தீங்கன்னா 3 தான் எடுத்துப்பாங்க. 3: வாதம், பித்தம், கபம். இந்த வாதம், பித்தம், கபத்தை வச்சுதான் நோய்களையே அவங்க முடிவு செய்யறாங்க. வாதம்னா காற்று தொடர்புடைய நோய்கள், பித்தம்னா வெப்பம் சூடு தொடர்புடைய நோய்கள், கபம் என்று எடுத்துக்கொண்டால் அதுல நீர் தொடர்பான குளிர்மை தொடர்பான நோய்கள். இதுல வாதத்துக்கு 1882 வகை நோய்களும், பித்தத்துக்கு 1483 வகை நோய்களும், கபத்துக்கு 1483 வகை நோய்களும், ஆக மொத்தம் 4448 வகை நோய்கள் தான் இருக்கிறதா சித்த மருத்துவம் தெரியுது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. புதுசா நோய்கள் எல்லாம் நம்மை அண்டிக் கொண்டு நம்முடைய உடலை செய்கிறது என்று சொன்னால் அதுக்கு இந்த சுற்றுச்சூழல் காரணமாக இருக்கின்ற நுண் நெகிழி மாசுபாடுகள் தான். நீங்க ஒரு பாடலை நீங்க பக்தியில ஆன்மீகத்தில் இருக்குன்னா அடிக்கடி கேட்டிருப்பீங்க. நோயினுடைய பட்டியலை அது மிக அழகாக தெரிவிக்கும்.
அது என்ன பாடுன்னு கேட்டீங்கன்னா, தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடிதுயர் இறங்கும் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்கும் ஒடிப்பும் சுளுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயன்குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி அக்கப் பிளவை படத்தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்கு தரணை காப்பும் எல்லா பிணியும் எனந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் என்று பாலதேவராயன் இயற்றிய பாடலை சூரமகம் சகோதரிகள் கேட்பது அன்றாட கந்த சஷ்டி கவசத்தை கேட்டிருக்கோம். ஆனா இந்த நோயெல்லாம் ஒரு பெரிய நோய்களாக இன்று தலை தூக்கவில்லை. இந்த நுண் பிளாஸ்டிக் இருக்குதுங்களா, மைக்ரோ பிளாஸ்டிக், அது நம்ம உடல்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குருதியில் இருக்குது, பிளட்ல, நுரையீரலில் காணப்படுகிறது, கல்லீரலிலே காணப்படுகிறது, சிறுநீரகத்திலே இருக்கிறது, மூளையிலே இருக்கிறது, நஞ்சி கொடியிலே இருக்கிறது, தாய்ப்பாலிலே இருக்கிறது, விந்து அணிலே இருக்கிறது, மலம் சளி சிறுநீர் அத்தனை பகுதியிலும் இந்த நுண்ணெகிழியினுடைய மாசுபாடுகள் காணப்படுகிறது. இந்த நுண்ணெகிழியை நம்ம பார்த்தது கிடையாது, சுவைத்தது கிடையாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமே நாள்தோறும் இந்த நுண்ணெகிழியை நாம் சாப்பிட்டுக்கினே இருக்கோம். தீதும் நன்றும் பிற தரவாரா, யார் சொல்றது? கணியன் பூங்குன்றனார் சொல்றாரு, தீதும் நன்றும் பிற தரவாரா. அதெல்லாம் ஒண்ணு தானா வரல, நம்ம செய்தோடைய வினை. நாம என்ன வினை விதிச்சோமோ அது வினையை நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம். நியூட்டன்ஸ் தேடலாம், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. அந்த மாதிரி நாம இந்த நுண் பிளாஸ்டிக்களை பயன்படுத்திய விளைவாக இன்று நாம் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். நாள்தோறும் நம்ம எடுத்துக்கிற உணவுல எவ்வளவு நுண் துகள்லாம் நம்ம உள்ள போகுதுன்னு ஒரு பட்டியல் சொல்லு. அது படிக்கிறேன். கடல் உணவு சரியா, நம்ம சீ ஃபுட் சாப்பிட்றோம்ல, கடல் உணவு, அது 147 துகள் பார்ட்டிகல், மைக்ரோ பிளாஸ்டிக் பார்ட்டிகல் 147 உள்ள போகலாம் டெய்லி. மீன் அந்த மாதிரி கடல் உணவு எறாலாம். குடிநீர், குடிக்கின்ற குடிநீரை நெகிழி குடிநீர் புட்டிகளில் வாட்டர் பாட்டிலை பயன்படுத்துகிற போது 1769 துகள் நம் உடலுக்குள் சொல்கிறது. அன்றாடம் சுவாசிக்கும் காற்றில் 110 முதல் 170 நுண் நெகிழி துகள்கள் எல்லாம் காற்றினுடைய நம்ம உடலுக்குள்ள போகுது. இப்படியே மனிதன் பயன்படுத்துகிற போது தன்னுடைய வாழ்நாளில் 20 கிலோகிராம் அளவிற்கு நுண்ணெகிழி மனிதனின் உடலில் இருக்கிறது என்று தாம்சன் ரைட்டர்ஸ் என்ற அறக்கட்டளையுடைய தரவு அதிர்ச்சி தகவலாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த தண்ணீர் பாட்டிலை நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா, இந்த தண்ணீர் பாட்டில்களை வைக்கிற போது அது சூரிய ஒளியிலே பட்டு அந்த வெப்பம் ஏறுகிற போது அது ஒரு வேதி வினையாற்றி டயாக்சின் என்கின்ற நச்சு பொருளை வெளிப்படுத்துகிறது. இந்த டயாக்சின் நச்சு பொருள் வெளிப்படுகிற போது மார்பக புற்றுநோய்க்கு அது வழிவகுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடைகளுக்கு போய் நெகிழி பையிலே தேநீர் வாங்கி வருவது, உணவு பட்டணங்களை வாங்கி வருவது, உணவகங்களிலே போய் சுட சுட உணவுகளை எல்லாம் இந்த நெகிழி பையிலே வாங்கி வருகிற போது அவற்றுடன் இந்த வினையாற்றி என்னென்ன நோயெல்லாம் நமக்கு கொடுக்குதுன்னா, குழந்தையின் வளர்ச்சியை மட்டுப்படுத்துகிறது, இனப்பெருக்க மண்டலத்தின் மீது எதிர்மறை தாக்கங்களை ஏற்படுத்துகிறது, கல்லீரல் புற்றுநோய் வர வைக்க வாய்ப்புகளை அதிகரித்து கொடுக்கிறது, தோல் நோய்கள், இதய நோய்களுக்கெல்லாம். அதே சமயம் இந்த பிளாஸ்டிக் தயாரிப்புல பித்தளட்டுகள்னு அதுவும் இது உருவாகிறதுக்கு ஒரு துணையாக உடன் நின்று செயல்படுகிறது. இது மட்டும் இல்லாம மறுசுழற்சி செய்கிற போது ஆலைகளிலே இந்த கழிவுகளை போட்டு மறுசுழற்சி செய்கிற ஆலைகளிலே புகை வரும். அது அங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் மட்டுமல்லாமல் அந்த ஆலையை சுற்றி வாழும் வசிப்பிடத்தில் இருக்கின்ற மக்களையும் பாதிக்கின்ற அந்த டயாக்சின் நச்சானது நுரையீரல் நோய்களையும் தோல் நோய்களையும் மூச்சுக்குழல் நோய்களையும் புற்றுநோய்களுக்கும் வழிவகுக்கிறது. நம்முடைய உடல்ல புரத சக்திகளை அழிக்க வல்ல
சில நொதிகள் இருக்கும். அந்த நொதிகள் அதிகமாகவும் இருக்கிறதுக்கு எதிர்வினை ஆற்றுவதற்கு வேதி திரவங்கள் சிலது சுரக்கும். இதுவும் அதுவும் சமநிலையில் இருந்தால்தான் உடல்நிலை சீராக இயங்கும். ஏதாவது ஒன்று அதிகமாயிட்டுனாலும் அதுக்குள்ள பிரச்சனைகள் உருவாயிடும். அப்படித்தான் நுரையீரலிலே சுரக்கின்ற நொதி ஒரு முதன்மை திரவத்தின் பெயர் எலாஸ்டேஸ் ஒரு நொதி. எலாஸ்டேஸ்ன்னு அதனுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நுரையீரலை சுருங்கி விரிய வைக்கும். அதுதான் அந்த இதோடைய வேலை. அதே எதிர் திரவமானது எலாஸ்டடின்னு ஒன்று இருக்கு. இது அதிகமா சுரந்ததுன்னா அந்த திசுக்களை அழித்திடும். அந்த திசுக்கள் அழிக்கப்படுகிற போது இந்த நுரையீரல் சுருங்கி விரிவது தடைபட்டுடும். இது டயாக்சின் பயன்பாடுகள், சிகரெட் போன்ற அதிகமாக நாம் புழக்கத்தில் எடுக்கிற போது இந்த வினையாற்றி உடலுக்கு தீங்கு விளைக்கிறது. நம்ம குழந்தைகளுடைய சாக்லேட்டு, பால்கோவா, பிஸ்கெட்லாம் பொருள்கள் வாங்குகிற போது அந்த உரை இருக்கிற நெகிழி உரை, அதில் பென்சின் வினைல் குளோரைட் அப்படின்னு ஒரு வேதி நச்சு பொருள் இருக்கிறது. அது என்ன செய்யுதுன்னா குழந்தைகளுக்கு புற்றுநோயை வர வைக்கிறது. பைப்பனல் ஏ என்கின்ற ஈஸ்ட்ரோஜன் பிரதிபலிக்கும் ஒரு வேதிப்பொருள் நெகிழி தயாரிப்பில் இடம்பெறுகிறது. இது பயன்பாட்டிற்கு வருகிற போது நம் உடலுக்குள் சென்று நமக்கு கணையத்தை பாதிக்க செய்து நீரிழிவு நோயை உருவாக்குகிறது, உடல் பருமனை உருவாக்குகிறது, கருவுறுகின்ற சிக்கல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது, முன்கூட்டியே பருவமடை செய்கிறது. இப்படி பல நோய்கள் துளிர்ப்பதற்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. இதை எல்லாத்தை விட என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலே மிகவும் தூய்மையானதாகவும் மிகவும் கலப்படம் இல்லாதது எதுன்னு நம்ம நினைச்சு நிற்கிறோம்னா தாய்ப்பால். தாய்ப்பாலை தான் நம்ம மிகவும் நம்பி இருக்கிறோம். அதுதான் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிறோம். அதில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது, வளர்ச்சிக்கு வித்திடுகிறது, நோய் எதிர்ப்பு ஆற்றலை உருவாக்கிறது, புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள், தாதுகள், உயிர் சத்துக்கள் அத்தனையும் இந்த தாய்ப்பாலில் இருக்குது. இதில் என்ன கவலைப்படுற விஷயம்னா, அந்த தாய்ப்பாலில் இந்த நுண்ணெகிழியினுடைய துகள் கண்டுபிடிக்கப்பட்டு இத்தாலியிலே ரோம் நகரிலே மகப்பேறு முடிந்து ஒரு வாரம் கழித்த 34 உடல் நலம் மிக்க தாய்மார்களுடைய தாய்ப்பாலெல்லாம் சேகரிக்கப்பட்டு ஆய்வகத்திலே அவை ஆய்வு செய்த போது அதில் 75% தாய்ப்பாலில் இந்த நுண்ணெகிழிகள் காணப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரியா ஒரு கொடுமையான சூழலை நாம் அணுகி கொண்டிருக்கிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா மனித ரத்தத்திலே கூட ஆய்வு செய்கிற போது பாலித்தீன், டெராப்தலைட், பாலித்தீன், பாலிஸ்டிரினிஸ், பாலிமர் போன்ற நுண்துகள் எல்லாம் ரத்தத்திலே இருக்கு. இன்னும் நஞ்சு கொடி, குழந்தையில நஞ்சு கொடி திசுக்களிலும் கரு மெக்கோனியத்திலும் கூட நுண்ணெகிழியினுடைய துகள்கள்லாம் காணப்படுகிறது. அதை விட நீங்க இன்னும் வேடிக்கை பார்த்தீங்கன்னா, நான் முன்னும் உணவுனா அரிசி. இந்த அரிசியை எடுத்து ஆய்வு செய்கிற போது ஒரு 100 கிராம், அரை கப்பு அரிசியை எடுத்து அதை குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து பார்க்கிறார்கள். குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்கிற போது அந்த 100 கிராம்ல 3 கிராம் 4 கிராம் அளவுக்கு நுண்ணெகிழியினுடைய துகள்கள் இருக்கிறது, மாசு இருக்கிறது. அதுவும் உடனடியாக இருக்கிற அரிசியில 13 கிராம் அளவு இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நல்லா அரிசியை கழுவணும். 40% அதனால குறையுதுன்னு சொல்றாங்க. இப்படி நம்முடைய சுற்றுச்சூழல்ல இவ்வளவு நம்ம நெகிழி மாசுபாட்டை பத்தி அடிக்கினே போகலாம், பக்கமா அடிக்கினே போகலாம். அந்த அளவுக்கு நெகிழியினுடைய சிக்கல்களும் நோய் உருவாக்குகின்ற தன்மைகளும் இருக்குது. அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரும்? அதுதான் நமக்கு ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கும். நம்முடைய ஔவையார் சொல்லுவாங்க ஆத்திச்சூடையில, நுண்மை நுகரேல். நுண்மைனா நுண்ணிய பொருட்களை தவிர்க்கவும், நுண்ணிய பொருட்களை
உடலிலே சேர்க்க வேண்டாம், நுண்ணிய தன்மைகளை ஒதுக்கவும் என்று அவையார் நுண்மை நுகரில் என்பார். அதை கடைபிடித்தோமானால் அந்த சிக்கலிலிருந்து ஓரளவுக்கு நாம் விடுபடுவதற்கான வாய்ப்புகள்லாம் நம்ம இடத்துல காணலாம். இதற்கெல்லாம் நாம் என்ன தீர்வு காண போறோம்? அதுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில இருந்து கடைக்கு போய் மீன் வாங்க போகணும்னு வச்சுங்க, அந்த காலத்திலாம் பரின்னு சொல்லுவோம். ஒரு பனை ஓலையில நெய்யப்பட்ட ஒரு ஓலையில அதுல தான் மீன் வாங்கிட்டு வருவோம். கடைக்கு போனா ஒரு துணி பை தான் கொண்டு போவோம். ஒரு உணவுக்கு சாப்பிட்றோம்னா வாழை இலையில சாப்பிடுவோம். மந்தார இலைன்னு ஒன்று இருந்தது. கடையில போய் ஒரு கிலோவில் வாங்கிட்டு வந்தோம்னா மந்தார வீட்டில் தொடச்சி 3 இலை ஒன்னா வச்சு ஒரு தொடப்பு குச்சியை உடச்சி சுற்றி சுற்றி தையல் இலைன்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்தணும். பூந்தொடப்பம் வச்சிருந்தோம் வீட்டில். பூந்தொடப்பத்தாலையும் தென்னை ஈர்க்குச்சியை வச்சு தொடப்பங்களை பயன்படுத்தினோம். படுக்கும் பாயை எடுத்துக்கொண்டால் அந்த படுக்கும் பாயில கோரை பொருட்களை பயன்படுத்தி பாய் வச்சிருந்தோம். வீட்டில் மர நாற்காலிகள் இருந்தது, மர மேஜைகள் இருந்தது, கண்ணாடி பொருட்களில தான் தண்ணியை வச்சிருந்தோம். எங்கேயுமே நம்ம இதை பயன்படுத்தணும். தொன்னைன்னு ஒண்ணு வச்சிருந்தோம். நெய், கோயில்ல கொடுக்கிற உணவு, இதெல்லாம் தொன்னையில பயன்படும். அவையெல்லாம் இயற்கையோடு இயற்கையாக அவற்றை திருப்பி தூக்கி போடுகிற போது மட்பானைகள்லாம் எளிதில் மக்கி 100 நாள்ல 3 மாசத்துல அதெல்லாம் மக்கி எளிமையா மண்ணுக்கு வளம் சேர்க்கிற உரம் சேர்க்கிறவாக அவையெல்லாம் அமைந்தன. ஆனா இன்றைக்கு அதையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டதுனால தான் இந்த சிக்கல்கள்லாம் தலை தூக்கி நம்ம ஏறி மிதிக்கின்றன. மீண்டும் அதற்கு நாம் மாற வேண்டும். அப்படி மாறுகிற போது தான், ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப சமீபத்துல சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு வழக்கை சந்தித்து மாண்பமை நீதி அரசர்கள் சதீஷ்குமார் அவர்களும் பரத சக்கரவர்த்தி என்று 2 நீதிபதிகளும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடத்துல தான் உதகமண்டலம் என்ற ஊட்டி இருக்கிறது. இந்த ஊட்டி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கின்ற மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள சுற்றுலாவுக்கு வருபவர்கள் 28 நெகிழி பொருட்களை தவிர்க்க வேண்டும் என்று கடுமையான தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அங்க இருக்கிற பஞ்சாயத்தார்கள், அங்க இருக்கிற ஊராட்சிகள், அங்க இருக்கிற நகராட்சிகள் இவெல்லாம் பொதுமக்களிடத்துல, சுற்றுலா பயணத்துல, வணிகத்துறையில எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் நீங்க ஆய்வு செய்து அவர்களிடத்துல இந்த நெகிழி குப்பைகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஒரு புல்வெளியெல்லாம் அந்த மலையை சுற்றி இருக்கிறது. மழை பெய்கிற போது அந்த மழை நீரை இந்த புல்வெளிகள் எல்லாம் தங்களிடத்திலே வாங்கி தன்னுடைய வேரிலே சேர்த்து வைத்து சிறுக சிறுக கசிந்து சொட்டு சொட்டாக சுனை நீராய் நீர்க்கோறுகளாய் ஒவ்வொன்றா சேர்ந்து அருவியாகி ஆறாகி குளம் ஏரிகளை பிறந்து கடல்ல சேர்த்து நமக்கு ஒரு பெரிய வாட்டர் பேங்க் மாதிரி அது இருந்தது. ஆனா இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் செல்பவர்கள் அந்த இடத்துல பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற, ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறிகின்ற இந்த நெகிழி பைகளினாலே அந்த வேர்களை எல்லாம் போய் உள்ள விடாம நீர் செய்ய விடாம அவையெல்லாம் காஞ்சி போய் எரிஞ்சு போய் அவற்றுக்கே தலைவலி வருகிறது. இந்த ஔவையார் மிக அழகாக சொல்வார், நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கி விடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்கி விடும். அதாவது நீங்க ஒரு கடப்பாறைய இரும்பு எடுத்து நல்லா தீட்டு கொளுத்தி அடிச்சு கரப்பாறை செஞ்சு பாறையை குத்தி உடைச்சா கூட உடையாது. ஆனா மரத்தினுடைய வேர் இருக்கிறது, அது அழகா உள்நுழைந்து வளர்ந்து மரமாயி அந்த பாறையை தூள் தூளாகிடும். அப்பேற்பட்டது இந்த பசுமரத்தின் வேர். ஆனா அது யாருக்கிட்ட தோத்து போகுதுன்னா பிளாஸ்டிக். நீங்க மரம் நடும் விழாக்களிலே பார்த்தீர்கள் அப்படின்னு சொன்னா அங்கங்க பிளாஸ்டிக் பையில மரக்கன்றுலாம் வச்சிருப்பாங்க. நீங்க அந்த பிளாஸ்டிக் பையோட எடுத்து அந்த குழியில வச்சுன்னா அந்த மரம் வளராது, அதே மாதிரி இருக்கும். அதை கிழித்து அந்த நெகிழி பையை தூக்கி வெளியே போட்டு விட்டு வைத்தீர்கள் தான் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த வேர்லாம் சுருட்டி இருக்கும். அப்ப அந்த நெகிழி பை அந்த வேர் தொலைக்க கூட விடாத ஒரு தீங்கு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய மனித குலத்தின் எதிரியாக செயல்படுத்தும். அப்படித்தான் இந்த உலகத்திலே பல செய்திகள் நமக்கு எதிர்ப்பாகவே இருக்கு. இதெல்லாம் நம்மளால முடியும். நான் சொல்கிற மாதிரி நம்ம இந்த தண்ணீர் பாட்டில்களை எல்லாம் தவிர்த்து விட்டு
இதே மாதிரி கோலைகளை பயன்படுத்துவது, வீட்டிலே நாம் கோப்பைகளையும் பீங்கான் பாத்திரங்களையும் எல்லாம் பயன்படுத்துவது, மண் பாத்திரங்கள்லாம் பயன்படுத்தினா அதெல்லாம் எளிதில் விழுந்து உடைஞ்சா கூட மண்ணோடு மண்ணா மக்கி நமக்கு பயன்படும். இதெல்லாம் நாம தான் எடுத்துன்னு வரணும். நாம் தான் இந்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வீடு வாங்கி கொடுத்து அவங்கள மிகவும் மகிழ்ச்சியாக வைத்துக்கிறோம் என்று சொன்னால் அது தவறு. அவர்களுக்கு நல்ல காற்றை, நல்ல குடிநீரை, இவற்றையெல்லாம் நாம் தருவது கிடையாது. பணத்தை நீங்கள் சேர்த்து வச்சு என்ன செய்ய போறீங்க? அடுத்த தலைமுறைக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதுனால எந்த பயனும் கிடையாது. மாறாக இந்த சுற்றுச்சூழலை மேம்படுத்தி நாமே நமக்கு ஒரு உதாரணமாக இருந்து செய்கிற போது அதனுடைய பயன் நம்முடைய தலைமுறையினருக்கு போய் சேரும். நம் முன்னோர்கள் இப்படி செய்தார்கள், நாம் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு அக்கறை அவர்களுக்கு வரும். அதை தான் செய்யணும். இது நம்மால் செய்ய முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு 2 உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இயேசுநாதர் பேசிய மொழி தெரியுமா? இயேசுநாதர் ஹிப்ரு. இந்த ஹிப்ரு மொழி ஒரு காலத்திலே மக்களிடத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற புனித மொழியாக யூதர்களால் வணங்கப்பட்டது. ஆனால் என்ன நடந்தது? ஒரு காலகட்டத்தில் அந்த மொழி பயன்பாட்டிலே இல்லாமல் அழிந்து போயிட்டது. எந்த ஒரு மொழியும் வழக்கிலிருந்து பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயன்படவில்லை என்று சொன்னால் அது நாள்பட அந்த மொழி அழிந்து போட்டது. அப்படித்தான் ஹிப்ரு மொழியும் ஒரு காலத்திலே தன்னை இழந்து சில நூற்றாண்டுகளாக அதை பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விட்டது. ஐரோப்பாவிலே இருந்த சில யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய தாய்மொழியை உருவாக்கம் செய்ய வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து அதற்கான சொல்லாடல்கள், அதற்கான இலக்கணங்கள், அதற்கான எழுத்துருக்களை உருவாக்கி குழுக்களாக பயன்படுத்தி அந்த மொழியை மீட்டுருவாக்கம் செய்து இப்ரு மொழி இன்று பேசப்படுகின்ற முதன்மை மொழிகளில் ஒன்றாக உருவாக்கிவிட்டார். அது ஒரு உதாரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தேம்ஸ் நதி உங்களை எல்லாம் தெரிஞ்சதுதான், லண்டனில் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் இந்த தேம்ஸ் நதி கூவம் மாறி மாசடைந்து பயன்பாடு இல்லாமல் பயன்பாடு இன்றி செத்து போச்சு. அந்த மொழி, அந்த நதியே இல்லை என்று உறுதிபட சொல்லுகின்ற அளவு. ஆனால் அந்த மக்கள் அவற்றை விடவில்லை. மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து தேம்ஸ் நதிக்கரையின் இரு மருங்கிலும் மரங்களை நட்டு பசுமை சூழலை உருவாக்கி பல் உயிர்களை பெருக்கி அதில் உள்ள நச்சுத்தன்மைகள், கசடுகள், மாசுகள் அனைத்தையும் சீரமைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தி அந்த நதியிலே மிக அற்புதமான நீரினை உருவாக்கி மீன்களும் பறவைகளும் வர வைத்து உலகத்திலே தரம் வாய்ந்த தண்ணீரில் ஒன்றாக லண்டனிலே இருக்கின்ற தேம்ஸ் நதியை உருவாக்க முடிந்திருக்கிறது. ஒரு மொழியை மீண்டுருவாக்கம் செய்திருக்கிறோம், ஒரு நதியை மீண்டுருவாக்கம் செய்திருக்கிற போது ஒரு இயற்கை சூழலை நம்மால் செய்ய முடியாதா? கண்டிப்பாக நாம் நினைத்தால், நம்மிடத்திலிருந்து தொடங்கினால் இவையெல்லாம் நிகழ்த்த முடியும் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும். இறுதியாக என் பேச்சை நிறைவு செய்வதற்கு முன்னாக ஒரு குட்டி கதை சொல்லி இந்த நிகழ்விலிருந்து விடைபெற விரும்புகிறேன். இந்திரசேனன் என்று ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் அறத்தின் வழி செயல்படுவான். அவனுடைய நாட்டிலே கொடைகள் வழங்கி நிறைய தான தர்மங்கள் செய்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் சிறப்பாக ஆட்சி செய்து அறத்தின் வழி நடந்ததினால் அவன் இறந்த பிறகு அவனுக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைத்தது. சொர்க்கத்திலே இடம் கிடைத்து அவன் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் சொர்க்கத்தின் தலைவன் தூதுவனை அனுப்பி அந்த இந்திரசேனனை அழைத்து வா என்று சொல்கிற போது அந்த இந்திரசேனன் வந்தான். அவனிடத்துல என்ன தலைவரை எதுக்கு அழைத்தீர்கள்னா, இல்லை உனக்கு இங்கே வேலை முடிந்து விட்டது, மறுபடியும் நீ பூலோகத்திற்கு போய் பிறந்து அங்கே செயல்பட்டு வா. ஏன் என்ன திடீர்னு சொர்க்கத்திலிருந்து நீங்கள் பூலோகத்துக்கு அனுப்புறீங்க? நான் நல்லா தானே என்ன இல்லை உன்னை பற்றி, உன் புகழை பற்றி, உன் அறங்களை பற்றி, நீ செய்த நன்மைகளை பற்றி உலகத்திலே சிந்திக்கின்ற உயிரினங்களோ பேசுகின்ற உயிரினங்களோ யாரும் இல்லை. அதனால் உனக்கு இங்கே இருக்கின்ற பதவி போயிடுச்சு, நீ மறுபடியும் பூலோகத்துக்கு போகணும்னு சொல்லுவான். இவன் ரொம்ப மன்றாடுறான், என்ன வேணாங்க, என்னை மறுபடியும் சொர்க்கத்திலே வைக்க சொல்லுங்கன்னு. அது முடியாது, நீ உனக்கு ஆள் இல்லைன்னா நீ போய் தான் ஆகணுமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கூடாதான் என்றோடனே அந்த தலைவன் சொல்கிறான், சரி உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், நீ பூலோகத்துக்கு போ. யாராவது ஒருவர் நீ செய்கின்ற அறத்தை
அதன் பயனால் இன்று உயிர் வாழ்ந்து கொண்டு உன் பெயரை நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல். அப்போது மறுபடியும் உனக்கு சொர்க்கத்தில் இடம் தருகிறேன் என்று அவனை அனுப்பிவிட்டார். அவன் இந்த மண்ணுலகிற்கு வருகிறான். இந்திரசேனன் தன்னுடைய நாட்டை பார்க்கிறான். பல ஆண்டுகளுக்கு பிறகு வந்தவனே அந்த நாடு தலைகீழாக மாறி இருக்கிறது. அவனால் ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. யாரும் அவனுக்கு தெரியவில்லை. யாரிடம் போய் கேட்டாலும் அப்படி ஒரு மன்னன் இருந்தானா, அப்படி எல்லாம் செய்தி இருந்ததா என்று சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. இப்படியே தேடிக்கொண்டு வருகிற போது ஒரு வயதான கிழவனை பார்த்து கேட்கிறான், நீதான் உன்னை பார்த்தா வயது மூத்தவ மாதிரி இருக்குது, உனக்காவது இந்திரசேனன் என்ற ஒரு அரசன் இருந்தது தெரியுமா உனக்கு? அவன் செய்த காரியங்கள் ஏதாவது உனக்கு நினைவு இருக்கிறதா என்று கேட்கும்போது, போ அப்படிலாம் எனக்கு யாரும் தெரியாது. என்னை விட வயதில் மூத்த ஒரு கிழட்டு ஆந்தை ஒன்று அந்த மர பொந்திலே இருக்கிறது. அந்த மர பொந்திலே இருக்கிறது, அதனிடம் கேட்டு பார் என்று கை காட்டி விடுகிறான். அது இரவில் தான் வரும். இந்த பகல் பொழுதெல்லாம் அந்த கோயிலில் இருந்து ஓய்வு எடுத்து விட்டு இரவு வந்தவுடன் அந்த பொந்திற்கு சென்று அதில் இருக்கின்ற ஆந்தையை பார்க்கிறான். அது இறை தேடுவதற்காக முதுப்பக்கத்திலே மூஞ்சை வைத்து கொண்டு காத்திருக்கிறது. அந்த நேரத்தில் போய் அவன் கேட்கறான், ஆந்தையே உனக்கு இந்திரசேனன் என்ற மன்னனை பற்றி ஏதாவது செய்தி தெரியுமா? அவன் செய்த செயல்களை பற்றி ஏதாவது தெரியுமா என்று கேட்கிற போது, நானே இறை தேடுகின்ற இதில் இருக்கேன், நீ வேறு அதை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, அப்படிலாம் யாருமே எனக்கு தெரியாது, என்ன அறிவு எட்டினவெல்லாம் அந்த மாதிரி யாரும் கிடையாது. உனக்கு வேணும்னா பகல் அங்கே ஒரு கிழட்டு நாரை ஒன்று இருக்கிறது, என்னோட வயதில் மூத்தது, அதனிடம் போய் நீ கேள், அது ஏதாவது உனக்கு தேவையான செய்தியை சொல்லலாம் என்று சொல்கிறது. இவன் மறுநாள் காத்திருந்து அந்த கிழட்டு நாரையை தேடி கண்டுபிடித்து, நாரையே இந்திரசேனன் என்ற ஒரு அரசன் இருந்தானா, அவனை பற்றி ஏதாவது உனக்கு தகவல் தெரியுமா, அவன் செய்த நலன்களை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா என்று கேட்கிற போது அந்த நாரை சொன்னது, அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியவில்லை, அப்படிலாம் ஒரு மன்னனா இதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் என்னை விட வயதில் மூத்த ஒரு கிழட்டு ஆமை ஒன்று அந்த ஏரியிலே இருக்கிறது, அதை அணுகினால் நீ கேட்கின்ற கேள்விக்கு ஒரு வேளை அது பதில் சொன்னாலும் சொல்லலாம், நீ போய் அதை பார் என்று கை காட்டுகிறார். இவன் காத்திருந்து அந்த ஏரியில போய் தேடுகிறான். மிகவும் வயது முதிர்ச்சியினால் தள்ளாடி தள்ளாடி நகர்ந்து வந்த ஆமையை பார்க்கிறான். அந்த ஆமை இடத்துல போய், ஆமையே உனக்கு இந்திரசேனன் என்ற ஒரு அரசன் பற்றி தெரியுமா, அவன் செய்த செயல்களை பற்றி எல்லாம் தெரியுமா என்று கேட்கிற போது, இந்திரசேனன் என்ற ஒரு அரசன் இருந்தான், அவனால் அமைந்த இந்த ஏரியில் தான் நானும் என்னுடைய உயிரினங்கள்லாம் இவ்வளோ நாள் வாழ்ந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது. அப்போ நம்மளால ஒரு உயிர் வாழ்ந்துன்னு இருக்குதுன்ட்டு. ஆனால் அந்த ஆமை கிட்ட கேட்கலாம், நீ சொல்றதெல்லாம் சரி, நான் ஒன்றும் ஏரியெல்லாம் வெட்டல, அப்படி இருக்கிற போது நான் ஏரி வெட்டினா என்னால் தான் ஏரி வெட்டினேன், அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றியா, அது ஏற்புடையதா இல்லையே என்று இந்திரசேனன் கேட்கிறான். அதுக்கு அந்த ஆமை சொல்லுது, அப்படி இல்லை அரசரே, நீ இந்த மக்களுக்கு நிறைய பசுக்களையும் மாடுகளையும் கொடையாக கொடுத்தாய், அளவிற்கு அதிகமாக கொடுத்தாய். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பசுக்களும் மாடுகளும் இந்த பகுதியில பயிர் மேய்வதற்கு செல்லுகிற பொழுது தன்னுடைய குழம்புகளால் பள்ளம் பறித்து கொண்டே போகுது. அந்த அளவுக்கு நீ தான தர்மங்கள் செய்ததுனால இந்த இடம் மிகப்பெரிய பள்ளமாகிவிட்டது, அதில் மழை தேங்கி நின்றுவதனால் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் என்று அந்த ஆமை சொல்கிற போது சொர்க்கத்தில் இருந்து அவனுக்கு தேர் போகிறான். அவனுக்கே தெரியாம அவன் செய்த வேற ஒரு பயன் இந்த நேரத்தில் அவனுக்கு, அதை மாதிரி நமக்கே தெரியாம நம்முடைய தலைமுறைகளுக்கு நாம் இந்த நெகிழி பற்றிய செய்திகளுக்கு தொடர்புடைய செய்தோம் என்றால் அடுத்த தலைமுறை வளரும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டுகிறேன். In our young days, we didn't see any plastics. We always saw the plates, whether it is in function or hotel or anything. But today it has become as use and throw. Previously, even the things were not that way. You could go and buy a ball pen and replace the pen.
inside the ball, this refill and do it. Today, everything use and throw. And this use and throw has become a big nuisance. So we have to fight for this one. Like the sea, beach, we go every Sunday to clean all the plastics. We find so much plastics. And as I explained, how the fishes are eating and it is coming to us. Even the RO, we are throwing all this plastic, but we should go back to our cups of stainless steel or whatever it is that we use at home. Even in hotels, we should be able to see. Now everything is there, you take tea, you use and throw. And that creates a big problem which he has explained in an excellent manner. Please come.